ஓட்டு போடுறது வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்க வந்து ஓட்டு போடக்கூடாது, அது அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டு இல்லங்க. இப்போ யார் கேட்டது? ஒண்ணு தெரிஞ்சுங்க, காலங்காலமா வந்து ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமா ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறாது. புரியுதுங்களா? அதனால ஒரு கட்சி முடிவெடுக்குதுன்னா அது தெரியும். கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில சாதகம் பாதகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடுத்திருக்கு. எனவே புறக்கணிக்கிறதுனா கண்டிப்பா வந்து தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க. அதே போல வந்து வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்ற வழக்கமா ஓட்டு போட்டுக்கின்ற வாக்காளர்களும் கண்டிப்பா அந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால சும்மா வந்து அவங்க ஓட்டு விழுமா இவங்க ஓட்டு விழுமா தான் வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அதான் அது நடக்காத காரியம். முதல்ல தமிழ்நாட்டில் பூத் கேப்சரிங் அறிமுகப்படுத்துறதே அதிமுக தான். 1992ஆம் ஆண்டு கண்டோன்மெண்ட் தேர்தல் முதல் அதிமுக தான் நடந்துச்சு அப்படின்னு விமர்சனம். இல்ல, நீங்க கண்டோன்மெண்ட் தேர்தல் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது. கண்டோன்மெண்ட் தேர்தலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவரே பாத்தீங்கன்னா இதுதான், மிலிட்டரிக்காரங்க தான் தலைவர். அது அந்த தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி இருந்தா அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு போயிருப்பாங்களே. அது சும்மா ஒரு 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 பொத்தாம்போக்கா வேற எதுவும் சொல்ல முடியாதுதான் அது சொல்றாரு. ஆனா உள்ளங்கை நெல்லிக்கடி போல ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலைய 86 இது நடக்குது. இது இது மாநகராட்சி இது மொத்தம் அப்ப வந்து 150க்கான இப்பதான் 200 வார்டாச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து 150 வார்டு. அன்னைக்கு 150 வார்டு நடக்கும்போது இதே வந்து அன்னைக்கு திமுக பொறுத்தவரை அன்னைக்கு 96 2001ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் எத்தனை வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 86 வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது. இது ஆர்எஸ் பாரதியால் மறுக்க முடியுமா? யார் டைரக்ஷன் கொடுத்தது? எலெக்ஷன் கமிஷனர் டைரக்ஷன் கொடுத்தது. கோர்ட்டுக்கு நாங்க போனோம், சில அமைப்புகள் போச்சு. அந்த அமைப்புகள் போய் வாதத்தை சரியான முறைச்சு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு கடுமையான கண்டனத்தை வந்து அன்றைக்கு இந்த அரசு மேல அன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு 86 வார்டுகளுக்கு வட்டங்களுக்கு வந்து கார்பரேஷன் வார்டுகளுக்கு வந்து மறுதேர்தல் நடத்துறாங்க. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒரு நீதிபதியுடைய வாக்கையே வந்து திமுக போட்டுத்தான் அவ்வளவு நீதிமன்றத்துக்கு கடுகு போகும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அராஜகம், அநியாயம், அட்டுழியம், அதர்மம், இத்தனைக்கும் ஒரு முழு சொந்தக்காரர், ஒரு வெறி, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியிலாவது வந்து வெற்றி பெறணும் என்ற அடிப்படையில ஒரு இப்படிப்பட்ட இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அரசியலத்தை முடுக்கி விட்டு ஒரு போலியான வெற்றி பெறுவதிலிருந்து இன்னைக்கு வந்து அதுவும் கோடிக்கணக்கான இன்னைக்கு அவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடைத்தேர்தலுக்கே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்களை விலைக்கு வாங்கி அவங்கள திரும்ப வந்து பட்டி துடாது ஆடு மாடுகள் போல வந்து பட்டியல அடைச்சி இது போன்ற அந்த செயல்கள்லாம் கண்டிப்பா அரங்கேன்ற நிலையில் தான். இல்லங்க, இப்போ நான் பயம் யாருக்குங்க? பயம் அதிமுக பத்தி தேர்தலை சந்திக்கிறது என்னைக்கே பயந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன இன்னைக்கு அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு